ரொம்ப வழியான ஒரு படம். கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கணும். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் வந்து மலைவாழ் மக்களை பற்றின ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணி தான் வந்தேன். சரி ஓகே, சின்ன டீம் புது டீம் பண்ணியிருக்குன்னு. ஆனால் நமக்கு பாலா சார் ஒரு ஸ்டைல் ஒன்று கொடுப்பார்ல, வாழை ஒன்று கொடுத்து, அது மாதிரி நல்ல மேக்கிங்கு, நல்ல கேமரா, நல்ல மியூசிக்கு. அந்த மனிதர்கள் ஒரு 3 பேர் தான் நமக்கு தெரிஞ்ச முகம், பாக்கி எல்லாமே புதுசு. அந்த ஃபீலை நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளே படத்துக்குள்ளே போயிடுவோம். ஆனால் படத்தில் வந்து 2-3 இடத்துல காமெடி வருது. ஆனால் படம் காமெடி பண்ணால் படம் உடஞ்சிருக்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வழியாகவே கொண்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு 10 இடத்துல அழுதேன், ஒரு ஃபைட்டில் அழுதேன், 2 பேரும் சண்டை போடுறதுல அழுதேன். அதுவும் இல்லாமல் ஒரு பிரசவம் தான் படமே. ஒரு பொண்ணை டோலியில் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க பிரசவம் பார்க்குறாங்களா, அதுதான் வழியே. ரொம்ப வழியான ஒரு படம், ரொம்ப எமோஷ்னலாக இயல்பாக இருந்துச்சு. யாரும் நடிக்கலை. ஜாக்லின் கூட ஐயோ என்னடா ஜாக்லின் இருக்கே, விஜய் டி மாதிரி ஏதாவது சிரித்து பேசிக்குமா அப்படின்னு நினச்சேன். ஜாக்லின் அந்த மீட்டரில் கரெக்டாக வந்தாங்க. அது மாதிரி குண்டா ஒரு பையன் ஒரு சீன் பண்ணியிருக்காங்க, ஒரு 2-3 சீன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆதவனுக்கு ஒரு நல்ல படம், இது முதல் படம். தமிழுக்கு இது முதல் படம் மாதிரியெல்லாம் தெரியல, அவ்வளோ நல்ல மேக்கிங். படமே மியூசிக்கும் சாங்கும் தான். சரியான இடத்துல சாங்கை போட்டிருக்காங்க. ஒரு ஒப்பாரி சாங் ஒன்று வருது, அந்த ஒப்பாரி சாங்குக்கு ஒரு 3 இடத்துல அழுக வந்துருக்கு. நல்ல படம், சூப்பர் படம். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒரிஜினல் ஸ்டோரி ஆக்சுவலாக. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்குது, அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது நான் படம் முடித்து பார்க்கும்போது, நான் கொடைக்கானல் போயிருக்கேன். கொடைக்கானல் ஒரு 10 தடவை போயிருக்கேன்னு வச்சுங்களேன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்படியே ஹோட்டலில் தங்கிட்டு வர்றோம். மலை மேலே சின்ன கிராம மக்கள்லாம் நடந்து வர்றதுக்கு, அதாவது மெடிக்கல் அந்த ஸ்கூல் இதுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த படத்தை பார்க்கும். ஏன்னா ஒரு நல்ல படம், கண்டிப்பாக இது செய்தி போவோம். ஏதாச்சும் ஒரு தேவைகள் இந்த படம் மூலியமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. படம் சூப்பராக வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. இது சொல்லணும்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா ஹீரோவாக இருக்கட்டும், அப்புறமேட்டு அவங்க கூட பேரா பண்ணுவாங்க, எல்லோரும் நல்லா படம் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருந்தது ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க படத்தில்? என்ன இருக்குது ப்ரோ அது வந்து படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால், அந்த இடத்துல மருத்துவம் கிடையாது, இன்னொன்று போக்குவரத்து வசதி எதுவும் கிடையாது. எனக்கு இந்த இடத்துல போக்குவரத்து வேணும், மருத்துவம் வேணும். ஒரு வந்து ப்ரெக்னெண்ட்டான ஒருத்தவங்களை தூக்கின்னு போகிற டைமில் ஒரு குழந்தை இருந்தது. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன தேவைன்னா மருத்துவ தேவை, போக்குவரத்து இது தேவை. ஸோ 5 வருஷத்துக்கு எலெக்ஷன் மட்டும் வந்துடுறீங்க ஓட்டு கேட்க, இது மட்டும் ஏன் இந்த வசதி பண்ணி தரலன்னு தான் சொல்ல வராங்க ப்ரோ. இவ்வளோ அப்கிரேட் ஆகணும் நம்ம உலகத்தில், வெஹிக்கிள், காரு, பைக்கு, டாக்ஸி அது போயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த அதுதான் ப்ரோ, அது இன்னும் தான் தெரியல கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏன் தர மாட்டேங்கிறாங்கன்றது ஒன்றும் புரியல. இன்னும் அந்த இடத்துல போக்குவரத்து வசதி எதுவும் கிடையாது, மருத்துவம் எதுவும் எதனா ஒன்று வேணும்னாலும் ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கடந்து தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஊர் மக்களுக்கும் கொஞ்சம் எல்லாமே வசதி கொடுத்தானா அந்த ஊரில் இருக்கிற எந்த ஊசரும் போகாது ப்ரோ. டேரக்டர் அவங்களோட வழியை எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க? ரொம்ப ப்ரோ, படம் அவ்வளோ வழியை கொடுத்தது. ஃபஸ்ட்டு பார்க்க தான் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கணும், ஆனால் போக போக அதோட வழியே வேறு மாதிரி இருந்தது. இப்படியெல்லாம் எடுத்துக்கிறாங்களே, ஒவ்வொரு கேமரா ஒர்க் ஆகட்டும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ஒவ்வொரு இதுவும் அவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறாங்க. இல்லை குறை சொல்கிறது எதுவும் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பெரிய படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோ, இந்த மாதிரி படத்துக்கும் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். மறக்காம கேவி படத்துக்கு எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க படத்தில்? என்ன படத்தில் வந்து அவங்க பேசிக் நீட்ஸ் தான் கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல், ரோடு, இதை தான் அவங்க படத்தில் அவங்க வந்து எதோ கேட்டுட்ருக்காங்க. மற்றபடி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எமர்ஜென்சிக்கு அவங்களுக்கு தேவையாக இந்த ரோடு வசதி, ஹாஸ்பிட்டல், மற்றபடி எல்லாமே நல்லா எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அந்த ஒரிஜினல் கதை வந்து அதோட பெயின் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுது மேம்? ரொம்ப எமோஷனலாக இருக்குங்க. இப்போ குழந்தைலாம் பிறக்கணுன்னா அது யாருக்கும் சொல்ல முடியாது, திடீர்னு தான் அதெல்லாம் நடக்கும். இப்போ அவங்க அதை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தேவை, அந்த ரோடு தேவை. அதுதான் இந்த படத்தில் கொஞ்சம் ரொம்ப ஹைலைட்டடாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த டோலி தூக்கிட்டு எவ்வளோ தூரம் தூக்க முடியும்? ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தூக்கிட்டு அதெல்லாம் போக முடியாது. அதுதான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு வண்டி போகிற அளவுக்காவது ஏதாவது ஒரு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஊருக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுதான் இந்த படத்தில் மெயின் கான்செப்ட் வந்து ஒரு பிரசவ வழி, அந்த அது நீங்கள் ஒரு பெண்ணாக பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இது ரொம்ப கனெக்டட், ரொம்ப எமோஷனல். ஏன்னா குழந்தைன்றது யாருக்குமே எப்போ பிறக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. கொஞ்சம் ஒரு மாதம்ன்றாங்க, ஆனால் உடனே பிறகு. அதனால அந்த வசதிக்கு தான் அவங்க அது எதிர்பார்க்குறாங்க, குழந்தை பிறக்கணும் அப்படின்றது தான். படம் நல்லா இருக்குது, படம் நல்லா வந்திருக்கு, நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாமே நியூ கமர்ஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ எல்லாமே நல்லா பாருங்க. அவங்கவுங்க அவுட்புட் நல்லா கொடுத்துருக்காங்க. மியூசிக் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. கேமராமேன் வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருக்காரு.
நல்லா மெசேஜ் சொல்லியிருக்காங்க, ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் சொன்ன மெசேஜ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்குங்க? நம்மளுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு இதில் ஒன்றும் கிடையாது. மலைவாழ் மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள தொடர்பை தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டெப்பு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துச்சுன்னா அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு, இவங்க அச்சீவ் பண்ணதுக்கான ஒரு பெரிய ரீச். நீங்கள் வந்து இந்த கதையை வந்து ஒரிஜினல் சம்பவம் தான் அது அவங்களோட பெயினை சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுச்சா இல்லை எப்படி? செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பெயினாக தான் இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, காப்பாற்றிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் அவங்க என்னென்ன துயரம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரிச் குட் படம் எல்லாத்துமே புதுமுகங்கள்லாம் அடிச்சிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? இதில் யாரும் புதுமுகம்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்க்ரீனில் தெரியல, பேரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. பட் ஆனால் எல்லாமே புதுமுகம் தான். ஷீலாவும் அந்த போலீஸ் கேரக்டரில் வந்த 2-3 பேர் தான் பழைய ஆளுங்க. மற்றபடி எல்லாமே புது பர்சன்ஸ் தான் பார்த்தேன். நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. யாருமே நியூ ஆக்டர்ஸ் மாதிரி பண்ணலை. எல்லாமே சினிமா அந்த டிஓபி பார்த்தீங்கன்னா அவரோட லெவலே வேறு மாதிரி இருந்துச்சு. மியூசிக் பார்த்தீங்கன்னா அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. டேரக்டர் எப்படி இந்த மாதிரி ஒரு நியூ கமர் எப்படி இப்படி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க கொஞ்சம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் ஸ்டில் அவுட்கம் இஸ் குட். நல்லா இருந்தது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க படத்தில்? நம்ம ஆக்சுவலாக மலைவாழ் மக்களோட அந்த அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத காட்டுவாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இமோஷ்னலாக நிறைய கனெக்ட் இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப சைலண்ட்டாக மெலோடியாக இருந்தது, கேட்கவும் நல்லா இருந்தது. படம் பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு ட்ரூ இன்சிடென்ட். அது நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு பெயினாக புரியல, சாரி. இந்த படமே வந்து ட்ரூ இன்சிடென்ட், உண்மையாக நடந்த கதை தான். இது நீங்கள் பார்க்க ஆமாம், அது பார்க்குறப்ப அவங்களுக்கு நிஜமாவே ரொம்ப சிரமம். ஒவ்வொரு நாள்லையுமே அவங்க எல்லாத்துக்குமே சிரமம் தான். நம்ம சின்னதாக ஒரு தலைவலிச்சா கூட டக்குன்னு ஒரு மெடிக்கல் நீட்ஸ் இருக்குது அவங்களுக்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறப்ப அது பெரிய விஷயமாக தான் இருக்குது. படத்தில் பாசிட்டிவ் என்ன மேம் சொல்லுவீங்க, நெகட்டிவ் என்ன மேம் சொல்லுவீங்க? பாசிட்டிவ்னு சொல்கிறப்ப அந்த பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு கதை நல்லா இருந்தது. அவங்க ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காங்க, பயங்கரமாக எஃபெக்ட். அது நெகட்டிவ்ன்றதுக்கு நிறைய புதுமுகங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு நினைக்கிறேன்? எஃபெக்ட் நல்லா இருந்தது. அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற எஃபெக்ட்ஸ் அவங்க நல்லாவே போட்டிருக்காங்க. தேங்க்யூ.